தற்போது தவேகாவின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் 2 தீர்மானங்களை தவேக தலைவர் விஜய் வாசித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக விசிக எம்பி திரு ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் 2 தீர்மானங்களை விஜயே வாசிச்சிருக்காரு. அதுல முக்கியமா அவர் குறிப்பிட்டது பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தையும், அதே போல திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்களை வாசிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, தீர்மானங்கள் அவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. மாநாட்டிலேயும் தீர்மானங்கள் போட்டாரு, அதுக்கப்புறமும் தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் இல்லை, இப்ப நீங்க திமுக அரசை கண்டிச்சு அவர் பரந்தூருக்கு போறாரு, இந்த லாக்அப் டெத் நடக்கிற இடத்துக்கு போறாரு, இதெல்லாம் பண்றாருல்ல. இப்ப பாஜக கண்டிச்சு என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? இப்போ இந்த முருகன் மாநாடு நடக்கிறாங்க, எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க நாங்க ஒரு பெரிய பேரணியை நடத்துறோம், மதச்சார்பை பாதுகாக்கணும்னு சொல்லி. பாஜக கொள்கை இந்த நாட்டுக்கு எதிரானது, அது தமிழ்நாட்டுக்கு அது உகந்தது அல்ல, அதை அனுமதிக்க கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருந்தா, இப்ப பாஜகவை எதிர்த்து இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? அப்போ தீர்மானம் போடுறதுன்னு வச்சுக்கிட்டு நம்ம அவர் பெரிய பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்படி தீர்மானங்கள் போடுவதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்க உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு தந்திரத்தோடு தான் இவர் களமிறக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து அவர் இல்ல, அது அப்படியானது கிடையாது, நான் பாஜகவோட ஒரு டீம் இல்லை அப்படின்னு அவர் மெய்ப்பிக்கணும்னு சொன்னா பாஜகவை எதிர்த்து களமிறங்கணும். பாஜக அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, எல்லாத்துலயும் வஞ்சிக்கிறாங்க, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்புல நம்முடைய தொகுதிகள் எல்லாம் குறைச்சி தமிழ்நாட்டையே சுத்தமா காலி பண்ண பாக்குறாங்க. இது மாதிரியான அடிப்படையான மாநில உரிமைகள் தொடர்பான விஷயத்திலேயாவது ஏதாவது களங்காணும்ல. அப்படி எதுவுமே பண்ணலீங்களா? அப்படி பண்ணினால் அவர் உண்மையிலேயே பாஜகவை எதிர்ப்பாளர்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு தீர்மானங்களை போடுறது, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அனுகூலமாக அவங்களுக்கு ஆதரவாக வாக்குகளை உடைச்சி இது பண்றதுக்காக திமுகவை குறி வச்சு தாக்குறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை கையில எடுத்து பேசியிருக்காரு. தேவைப்பட்டா நாங்க நேரடியா உங்களை சந்திப்போம் அப்படின்னும் அரசுக்கு தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பரந்தூர் அதாவதுங்க, இன்னைக்கு இந்தியாவுல தமிழ்நாடுங்கிறது தொழில் வளர்ச்சியில முதல் மாநிலமா இருக்கு. முதலீடுகள் இதெல்லாம் வரும்போது நிச்சயமாக இந்த கனெக்டிவிட்டி என்பது, தொடர்பு வசதிங்கிறது முதன்மையா மாறுது. இன்னைக்கு ஒண்ணுமே வேணாங்க, ஹைதராபாத் அவருக்கு எல்லா விமான நிலையமும் தெரியும். ஹைதராபாத் விமான நிலையத்தையும் சென்னை விமான நிலையத்தையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய, எந்த அளவுக்கு நம்ம பின்னால இருக்கோம் இந்த மாதிரியான வசதிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது தெரியும். அப்போ இது ஒரு உண்மையிலேயே வளர்ச்சிக்காக முன்முயற்சி எடுக்கிற ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துறதுங்கிறது இன்னைக்கு அவசியமான தேவையா இருக்கு. அப்போ அந்த பரந்தூர் விமான நிலையங்கிறது பல விதமான ஒரு இதை பண்ணிட்டு கடைசியான இடத்துலதான் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடம் முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்க அப்போ இவ்வளவு பெரிய பெரிய விமான விபத்து இதெல்லாம் நடந்ததுங்க, அவ்வளவு பேர் இறந்து போனாங்க. இது வரைக்கும் அதை பத்தி எந்த தகவலும் ஒன்றிய அரசு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவரு அவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டத அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? இதுக்காக இந்திய அரசு பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஆனால் இங்க பரந்தூர் விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம் உடனே இங்க ஒரு லாக்அப் நடந்ததும் இங்க அங்க போறாங்க. இன்னைக்கு அதுல அந்த புகார் சொன்னவங்க, பொய் புகார் சொன்னவங்க பாஜக காரங்கிறது அம்பலமாயிருக்கு. இப்ப அதை பத்தி ஏதாவது வாய்த்திருப்பாரா? அந்த நிக்கிதா என்கிற அந்த பெண்மணி இன்னைக்கு முழுக்க முழுக்க பாஜக ஆதரவாளர் என்பதும், அவர் முழுக்க பாஜக தொடர்புலதான், இன்னும் வெளியிலிருந்து யாரோ அழுத்தம் கொடுத்துதான் அந்த டிஎஸ்பி அப்படி செயல்பட்டார் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்குல்ல. இப்ப அதை பேசணும்ல, அவரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இவருடைய பாஜக எதிர்ப்பு என்பது உண்மையா நம்ம களத்துல அவர் என்ன செய்யறாருங்கிறத வச்சுதான் முடிவு செய்ய முடியுமே தவிர, அவர் போடுற தீர்மானத்திலேயோ அந்த தீர்மானத்தை சினிமாவில் வசனம் பேசுற மாதிரி ஏற்ற இறக்கத்துல
குரலை மாற்றி பேசுறது மூலமா அதை வச்சும் நம்ம முடிவு பண்ண முடியாது. எனவே அவர் தன்னுடைய பாஜக எதிர்ப்பை களத்துல முதல்ல மேய்ச்சிக்கிட்டார். அதே போல பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களை அவமதிப்பு செய்வது மூலமாக அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் எடுபடாது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது எடுபடாதுங்கிறது அதிமுக உணர்ந்துதான் லேட்டா வந்தாலும் அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது ஒன்றும் இது ஒரு அவங்களுக்கு அறிவுரையா, இது எதிர்ப்பா? உண்மையிலேயே பாஜகவுக்கு அறிவுரை சொல்றாரா இவரு? மாதிரி அதெல்லாம் செய்யாதீங்க, எடுபடாது, அதனால நீங்க அவங்களுக்கு எடுபடுற மாதிரியான அரசியலை செய்யுங்கன்னு பாஜகவுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி தானே இருக்குது. இது அதை கண்டிக்கிற மாதிரி தெரியலையாது. அதே போல இப்போ கூட்டணி தொடர்பா முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் என்பது விஜய்க்கு முழுமையா இருக்குன்னு இதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. அதே சமயத்துல திமுகவுடனோ பாஜகவுடனோ கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்காங்க. இது மூலமா தெரிய வரும் செய்தியா என்ன பாக்குறீங்க? இல்ல, இந்த கட்சியிலையும் முடிவெடுக்கிற அதிகாரத்தை தலைவருக்கு கொடுப்பாங்க. அது ஒன்றும் இயல்பான விஷயம். அது ஒன்றும் இல்லை. இவங்க இப்ப அறிவிச்சிருக்காங்க இதோட கூட்டணி இல்லை, அதனுடைய கூட்டணி இல்லைங்கிறத. இன்னும் பல மாதங்கள் இருக்கு, பார்ப்போம். அது ஏன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க பொறுத்திருந்து பாருங்கிறாங்க, பாஜக தரப்புல இருக்கிறவங்க. அப்படி செய்திகள் சொல்ல வருது இல்லைங்களா ஊடகங்கள்ல. எனவே அது என்ன எப்போ முடியுமோ, இது உண்மையிலேயே அவர் இதுக்கான கதவை மூடிட்டாரா அல்லது பேரத்துக்கான ஒரு இதை அதிகப்படுத்துறாராங்கிறது அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார்.